நிறைய அன்னைக்கு சொன்னதே சொல்லியிருக்காங்க, இந்த சரவணன் மீனாட்சி சரவணன் மீனாட்சி. இன்னொன்று இப்போ அண்ணா சார் சரி நடிப்பெல்லாம் பார்த்தா கண்ணு கலங்குதுமா, நல்லா அண்ணம்மா நீ பயங்கரமாக நடிக்கிறம்மா அப்படின்லாம். நான் வந்து 2017 எங்கள் ஊர் லோக்கல் சேனலில் 100 ரூபாய்க்கு ஒரு ஷோ, லைவ் ஷோ, அது அப்போ ஆரம்பிச்சது. அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அப்படியே வந்துட்டேன். நான் ஒரு 8 படத்தில் கதாநாயகனாக நடித்தேன். அப்புறமா தான் அந்த ஒரு ஞானமே பிறந்தது. ஒரு படத்துக்கு எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவால். நமக்கு அது கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இவளுக்கு இது வேணாம், தர்ஷுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னா அது நம்மளுக்கு கிடைக்காது, அவ்வளோதான். நம்ம கிடைச்ச வாய்ப்பை மட்டும்தான் போய் முன்னி அடித்து இந்த படம் ஓடிடுச்சு உடனே போய் 4 பேரை பார்த்து அடுத்த படம் பண்ணணும், இந்த படம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இன்றைக்குமே எனக்கு இல்லை. நம்ம பண்ணுற வேலையை நல்லா சிறப்பாக பண்ணணும், கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம நல்லா பயன்படுத்தணும். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவங்க பயங்கரமாக பண்ணிட்டு வரீங்க, அங்கங்கே எல்லாரோட இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டியெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஸோ ஜீ தமிழுடைய குடும்ப விருதுக்கு வந்திருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? இது ஒரு குடும்பத்தோட ஒரு விழாவில் ஊருக்கெல்லாம் போனால் ஒரு திருவிழாவில் எப்படி கலந்துக்கும் போது சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு உட்காந்து சாப்பிட்டு உறவாடி அந்த ஒரு ஃபீலிங் தான். அதனால் அந்த ஒரு எனக்கு வந்து அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஊருக்கு போய் அந்த அனுபவம் இல்லை. நான் ஃபுல்லாக ஒரு சென்னையில் பிறந்து வளர்ந்து கெட்டு போன ஒரு ஆள். அதனால் ஊர் பக்கம் போய் திருவிழா கொண்டாடினது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த குடும்ப விருதுன்றது அப்படி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்குது. ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து சீரியல்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வெளியே போகும்போது மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, முன்னைக்கும் இப்போக்கும் என்ன சொல்கிறாங்க? நிறைய அன்னைக்கு சொன்னதே சொல்லியிருக்காங்க, இந்த சரவணன் மீனாட்சி. இன்னொன்று இப்போ அண்ணா சார் சரி நடிப்பெல்லாம் பார்த்தா கண்ணு கலங்குதுமா, நல்லா அண்ணம்மா நீ பயங்கரமாக நடிக்கிறம்மா அப்படின்லாம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ணுற எஃபர்ட் அவங்கள ரீச் ஆகுதுன்ற போது நம்ம அந்த கேரக்டரை வந்து அவங்க விரும்புகிறாங்கன்ற போது ஒரு சந்தோஷம். ஓகே சார், சூப்பர் சார். சார் தொடர்ந்து சீரியலில் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பட் இருந்தாலும் வெள்ளித்திரையில் உங்களை வந்து மிஸ் பண்ணுறோம் சார். அது நானே அமைஞ்சதா என்னன்னு தெரில, பண்ணக்கூடாதுன்னா ஒன்றுமே இல்லை. அது என்னவோ அது கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன படங்கள் பெருசாக போகிறது. நானால் சின்ன படங்களே பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் நிறைய படங்கள் நடுவில் வந்தது. ஏன்னா அந்த படங்கள்லாம் போய் மாட்டிக்குது. நான் ஒரு 8 படத்தில் கதாநாயகனாக நடித்தேன். அப்புறமா தான் அந்த ஒரு ஞானமே பிறந்தது. ஒரு படத்துக்கு எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவால். அண்டு அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்றது அப்புறமா தான் புரிஞ்சுது எனக்கு. ஸோ அதனால் நான் இப்போ நல்ல படங்கள் வரும்போது கண்டிப்பாக போய் நடிக்கணும். சின்ன ரோலாக இருந்தாலும் அதில் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிக்கணும்னு ஆர்வத்தில் தான் இருக்கேன். வந்தால் சந்தோஷம். ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, தவமாய் தவம் மருந்தில் இதை பார்த்துருக்கோம். ஸோ சேரன் சாருக்கு அண்ணனா வந்து நடிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமே ஒரு கேப் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் சார். அங்கங்கே படங்கள் பண்ணாலும், ஏன்னா அந்த கேரக்டரும் ரொம்ப ஒரு அழுத்தமான கேரக்டர். கடைசியில் நீங்கள் ராஜ்கிரண் சாரை பார்த்து கேட்பீங்க, நான் வந்து என்ன மட்டும் ஏன்ப்பா இன்ஜினியர் படிக்க வைக்கல அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப ஒரு வலி மிக்க ஒரு சீனாகவே இருக்கும். இப்போ வரைக்கும் கண்ணு முன்னாடி நிற்குது அந்த சீன். நீங்கள் நடித்தது ஃபுல் கிரெடிட் சேரன் சார் தான். நான் ஒன்றுமே கிடையாது, மண்ணு தான். அவரை பார்த்து தான் காப்பி அடிச்சு பண்ணது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னொன்று, நான் ரொம்ப நடிப்பில் அப்போ வந்து பெரிய ஆர்வமே இல்லாமல் இருந்த ஒரு டைம் வேறு. நம்ம கிடைச்ச வாய்ப்பை மட்டும்தான் போய் முன்னி அடித்து இந்த படம் ஓடிடுச்சு உடனே போய் 4 பேரை பார்த்து அடுத்த படம் பண்ணணும், இந்த படம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இன்றைக்குமே எனக்கு இல்லை. நம்ம பண்ணுற வேலையை நல்லா சிறப்பாக பண்ணணும், கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு. இன்னொன்று, டெலிவிஷனும் நான் வந்து இது உயர்ந்தது அது உயர்ந்ததுன்னு பார்க்கல. எனக்கு தேவையான ஒரு விஷயம் டெலிவிஷனில் கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு வருமானம் கிடைக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப போதுமானதாக இருக்குது. ஓகே சார். அது அந்த ஒரு திருப்தியோடவே இருக்கிறதுனால என்னவோ நான் சினிமா தான். இப்போது சினிமாவுக்கு தமிழ் சினிமா நடிச்சிடலாம், அடுத்து பேன் இண்டியான்றாங்க. இப்போது நீங்கள் பேன் இண்டியாவுக்கு போனால் இப்போ தனுஷ் ஹாலிவுட் போயிட்டார், நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நின்று நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷப்படணும், கிடைச்சதை வச்சு அனுபவிக்கணும். ஸோ அந்த ஒரு இதுதான். நீங்கள் எந்த பெரிய ஹீரோனாலும் இன்றைக்கி அவங்களுக்கு அடுத்த படம் ஓடணுன்னு ஒரு கட்டாயம் இருக்குது. பெரிய அவங்க எல்லா இடத்துக்கும் போய் விளம்பரம் பண்ணுறாங்க, எவ்வளோ மெனக்கெட்டுறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, பாடி எப்படி ஷேப் பண்ணுறாங்க, இதெல்லாம் பெரிய உழைப்பு இருக்குது. ஸோ அதனால்
அதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு இல்லை, இதுக்கான உழைப்பும் பெரிய உழைப்பு தான். அதுக்கான ஒரு சந்தோஷம் எனக்கு நிறைவு இருக்குது. அதனால் நான் தேடலை. பட் சினிமான்றது ஒரு நல்ல ரோலோ, நான் சின்ன ரோலாக இருந்தாலும் நல்ல ஒரு இயக்குனர் டீமோட ஒர்க் பண்ணணுன்றது ஒரு ஆசை. ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அண்ட் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு எப்பவுமே வந்து கிடைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். ப்ரோவோக் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க. ஆமா. ஸோ ஹோஸ்ட் பண்ண போறீங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? அவார்ட் ஃபங்க்ஷன்ல ரெட் கார்பெட்ல ஜீஃபை ஹோஸ்ட் பண்ண போறீங்க. அப்படி தெளிவா சொல்லுங்க. ஓகேவா? என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? என்ன ஜாலியா இருக்கும். நம்ம ஃபேமிலி தான் எல்லாரும் வர போறாங்க. ஜீ ஃபேமிலி. அவங்க கூட ஜாலியா பண்ணா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான். அந்த இன்ட்ரோலாம் பில்டப்பா எழுதிட்டு வந்திருப்பீங்களா? அதெல்லாம் எழுதிட்டு வச்சிருக்கீங்களா? எழுதுறதுல இல்ல, ஃப்ளோ தான். நம்ம ஆன் த ஃப்ளோ தான், கோ வித் த ஃப்ளோ தான். வாழ்க்கையிலயும் சரி, ஷோலயும் சரி, எல்லாமே கோ வித். அந்த ஃப்ளோல இங்க ஏதாவது நம்ம ப்ரோவோக் டிவி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளோவா ஒன்னு அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விடுமா? உங்க பேர் என்ன? கணேஷ் கோவிந்தன். கணேஷ். ஓகே. இல்ல நான் சொல்றேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களோட தர்ஷு சுந்தரம். ஸோ இன்னைக்கு ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் 2024 என்ன யார் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட கணேஷ் அவர்கள் தான் ரொம்ப அழகா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இல்லையா? ஆமா தானே. இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலையே, ஆரம்பிக்கல, எடுக்க போறாரு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவரு கூட அவர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்க போறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஐம் வெயிட்டிங். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அந்த மியூசிக்ல போட்டுருவீங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க நிறைய பேரை கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. உங்களை நான் கொஸ்டின் கேட்கும்போது அது எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம என்னென்னமோ கொஸ்டின் கேட்போம், என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம நிறைய வாட்டி தவிச்சிருக்கேன். நம்மளுக்கு பேசதான் தெரியுது, டக்குன்னு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க தான் தெரியுது, ஆன்சர் டக்குன்னு யோசிச்சு சைமன்டேனியஸா, சாரி டப்புன்னு அந்த மாதிரி ஒரு சைமன்டேனியஸ் கிடையாது, அந்த வேர்டு வேற மறந்துட்டேனே. ஸ்பான்டேனியஸா பாத்தீங்களா? மறந்துச்சு பாத்தீங்களா? இப்போ இதே அங்க உட்காந்துதான் அதை சொல்லி இருந்திருப்பேன். அதுக்கு ஒரு இடம் மாறுறது தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி ஓகேலாம். ஓகே, டக்குன்னு என்ன கொஸ்டின் கேட்றாங்க, எனக்கும் ஆன்சர் ஸ்பான்டேனியஸா சொல்ல வராதா? ஓகே. ஆனா கொஸ்டின் கேட்க தெரியும், அதான் ஆங்கரோட வேலை. அது கரெக்டா பண்ணா போதும் நம்ம. ஓகே டன். சோ நீங்க எப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து 2017ல எங்க ஊர் லோக்கல் சேனல்ல 100 ரூபாய்க்கு ஒரு ஷோ, லைவ் ஷோ, அது அப்ப ஆரம்பிச்சது. அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அப்படியே வந்துட்டேன். ஓகே. இப்போ ஆங்கர் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ ஆனா இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் ஆயிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆங்கருக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் பயங்கரமாலாம் வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு ஆங்கரா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க, இது வந்து நம்ம ஒரு ஆங்கரா பார்க்க வேண்டாங்க, ஒரு மனுஷனா பார்க்கலாம். சரியா? ஒரு 2 இண்டிவிஜுவலுக்கு நடக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுல நீங்க கொஸ்டின் பண்ணுவோம், நான் கொஸ்டின் பண்ணுவோம். அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. நம்ம போய் பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது. நம்ம வீட்டுல பிரச்சனை நம்ம தானே சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. நம்ம போயிட்டு இவங்க தான் கரெக்ட், அவங்க தான் கரெக்ட்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது. ஜட்ஜ் பண்ண வேணாம், நம்ம யாருமே கிடையாது. அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்து அவங்க இது பண்ணிக்கலாம். அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து நீங்க முடிவு எடுத்து கொடுங்க ஆசை இதா அப்படின்னு கேட்டு நம்ம இது பண்ணலாம். மற்றபடி அவங்களோட இண்டிவிஜுவலோட ஒவ்வொரு திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எது பெஸ்ட்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு தெரியும் தானே. அப்போ நம்ம எதுவும் போய் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு போகாத அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இன்னொரு கோ ஆங்கர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இப்படி எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போதைக்கு நடக்கல. இது வரைக்கும் நான் பண்ண எல்லா மெயில் ஆங்கர்ஸுமே நான் ரொம்ப சப்போர்ட்டிவா, ஸ்டார்டிங் ஆஃப் தி கரியர்ல இருந்து எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஷோஸ் நான் தனியாக தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு எதுவும் நடக்கல. ஃபியூச்சர்ல நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துட்டு போயிடுவேன். அண்ட் நான் ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுவேன், யார் என்னதான் நம்ம டம்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நமக்கு அது கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இவளுக்கு இது வேணா, தர்ஷுக்கு இது வேணாப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். டக்குன்னு தலைவர் டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான். அதனால அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த டைலாக் அப்படியே நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்ல தலைவரோட ஃபேவரட் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லி தலைவரோட டைலாக் தான் சொல்லணுமா? இப்படி டக்குன்னு நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு இப்போ வர மாட்டேங்க. என்ன டைலாக் சொன்னீங்க நீங்க? அதான் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத இந்த டைலாக் இங்க பாருங்க, கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இச்சச்சா. ஓகே ஓகேவா? சோ இன்னும் நிறைய நீங்க பேசணும், அதனால இங்க வந்து நம்ம முடிச்சிடலாம். சோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.